வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா. ஸோ பாலா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாலா வந்து ஒரு நல்ல கமீடியன். அவருடைய அந்த இன்ஸ்டன்ட் கவுண்டர் காமெடிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கேபிஒய் பாலா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாவா அவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ காமெடியன் அப்படிங்கிற அந்த இமேஜை தாண்டி இந்த ஹெல்ப் பண்ணுற இமேஜ் தான் பாலாவுக்கு அதிகமாக இருக்குது. பாலா வந்து ரொம்ப வருஷமாக நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே வராரு. ஸோ எல்லாத்துக்குமே ரெண்டு தரப்பான ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ பாலாவுக்கும் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாலா வந்து நிறைய உதவிகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அவர் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாலாவால் எப்படி இவ்வளோ உதவிகள் வந்து செய்ய முடியுது, அவருக்கு எங்கேருந்து காசு வருது, அவருக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக இவ்வளோ உதவிகள் செய்கிறாரு, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா, ஏன் வந்து இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி இவ்வளோ உதவிகள் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகம் பல கேள்விகள் கேட்கக்கூடிய ஆடியன்ஸும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஆடியன்ஸை பார்த்து மற்ற ஆடியன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உதவி செய்ய மாட்டீங்க, ஒருத்தன் உதவி செய்கிறான் அவனையும் இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் எதனால் இந்த கேள்வி இந்த சந்தேகம்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேபிஒய் பாலா தான். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாலா வந்து நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எங்கேருந்து இவருக்கு ஃபண்டு வருது, எப்படி இவரால் இவ்வளோ உதவிகள் செய்ய முடியுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிற காசை எடுத்து போட்டு தான் நான் உதவி செய்கிறேன், அது மட்டும் இல்லை எனக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, ஸோ நான் சம்பாதிக்கிறது எனக்கு வரக்கூடிய காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் நான் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் மேலே பெரிய அளவில் சந்தேகம் மக்கள் மத்தியில் வந்திருக்காது. ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் ₹1 கூட யார்கிட்டையுமே வாங்கினது கிடையாது, நான் உழைச்சி சம்பாரித்து அந்த காசை தான் நான் மக்களுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அவர் சொல்லிக்கிட்டே வராரு. இந்த மாதிரி அவர் பேசும்போது தான் நிறைய பேருக்கு அவர் மேலே சந்தேகமே வந்து உருவாகுது. ஏன்னா கேபிஒய் பாலா வந்து ஒரு பெரிய பணக்காரரோ இல்லை ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளையோ கிடையாது. அப்படி இருந்தால் கூட எல்லாருமே கடந்து போயிடுவாங்க. அவர்கிட்ட இல்லாத காசா, அவர்கிட்ட இருக்கிற காசை எடுத்து அவர் பல உதவிகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஏழை வீட்டு பையன், இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார், நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கிலலாம் வந்து சம்பாதிக்கல, கண்டிப்பாக லட்சத்தில் வந்து சம்பாதிப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். மேக்ஸிமம் 10 லட்சத்துக்குள்ளே தான் வந்து இதுவும் இருக்கும். அதுவும் இந்த 5 to 7 lakhs அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்து அவர் நிறைய ஷோஸு, ஈவெண்ட்ஸு, ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணால் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய தொகையே வந்து கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த ஷோ, ஈவெண்ட், ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒரே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வராது. ஒரு மாதம் அதிகமாக கிடைக்கும், ஒரு மாதம் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு மாதம் வந்து ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கான வருமானமும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இப்போ ஒவ்வொரு மாதமும் 7 லட்சம்லாம் அவருக்கு வராது. ஒரு மாதம் 7 லட்சம் வரலாம், ஒரு மாதம் 10 லட்சம் கூட வரலாம், ஒரு மாதம் 5 லட்சம் வரும், ஒரு மாதம் 3 லட்சம் வரும், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் பாலா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பல ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, பல வண்டி வாங்கி கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, கடை வச்சு கொடுக்கறது, காசாக கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவர் வந்து சொல்கிறாரு. இதை தான் நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு வரக்கூடிய வருமானமும் இவர் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமாக டேலி ஆகலை, கணக்கு இடிக்குதே அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ கேள்வியும் இவ்வளோ சந்தேகமும். ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ராகவா லாரன்ஸோடைய ருத்ரன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பாலா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணார். அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் என்ன சொல்லியிருப்பார்னா, என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஏதாவது ஒரு உதவி செய்வேன், இந்த படத்துக்கு வந்து ஒரு 25 குழந்தைங்களை தத்தெடுத்து படிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். சொல்லிட்டு பாலாவை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இந்த தம்பி வந்து நிறைய உதவிகள் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். சொன்னது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆன் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 10 லட்ச ரூபா தம்பிக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவருடைய அம்மாவையும் தம்பியும் மேடைக்கு கூப்பிட்டு அம்மா கையால் தான் செக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாலா கிட்ட வந்து கொடுக்க வைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இப்போவும் அவைலபிளாக இருக்குது. ருத்ரன் ஆடியோ லான்ச்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே வரும். ஆனால் பாலாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நான் யார்கிட்ட இருந்துமே ₹1 கூட வாங்கினதில்லை அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நடக்கிறதுனால தான் இவரை நோக்கி பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக அறம் நாடு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து போலி ஆம்புலன்ஸ், எந்த ஆம்புலன்ஸுக்குமே வந்து லைசன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவர் நம்பர் பிளேட்டை மறைச்சிட்டு நிற்கிறாரு, இல்லை மாலை போட்டு மறைக்கிறாங்க, இல்லை அடித்து வச்சுருக்காங்க. அதை மீறி ஒரு சில தெரிஞ்ச நம்பர் பிளேட்டை எடுத்து போட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தா ஒரு நம்பர் பிளேட் வந்து ட்ரஸ்ட் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஒரு நம்பர் பிளேட் வந்து வேற ஒரு லக்ஸரி காரோடைய நம்பர் பிளேட் அது அப்படிங்கிற மாதிரிலாம் சில இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க.
அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோலேருந்து தான் பாலாவுடைய கான்ட்ரவர்சி இப்போ மறுபடியும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பாலா தான் வந்து சொல்லி ஆகணும். அவர் தான் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ கேபிஒய் பாலா வந்து அவருடைய சைட்லேருந்து ஒரு வீடியோ இறக்கியிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து மொத்தமாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஃபுல்லாக வந்து கொடுத்த மாதிரி தெரியல. 1-2 விஷயங்களுக்கு வந்து அவர் எடுத்து பேசியிருக்காரு. ஆனால் அந்த அறம் நாடு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டு இவர் மேலே வந்து வச்சாங்க. ஸோ டீட்டெயில்டாக தெளிவாக ப்ரூஃபோட எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாலா கொடுத்தாருன்னா வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ பாலா போட்டிருக்கிற அந்த ரிப்ளை வீடியோ வந்து கன்வின்சிங்காக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பாலா மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய ஹெல்ப் பண்ணட்டும், ஆனால் அவர் பண்ணுற ஒவ்வொரு ஹெல்ப்பையும் எதுக்காக வந்து வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே வராரு. அதுவும் அந்த வீடியோ எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு பிளான்டாக ஸ்கிரிப்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன் இவ்வளோ பப்ளிசிட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அதுக்கு பாலா என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து யூடியூப் சேனல் வந்து கிடையாது, இன்ஸ்டா பேஜ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து வீடியோ போடும்போது இதை பார்த்தா ஒரு 4 பேர் வந்து அவங்களும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, அதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தான். அவர் பண்ணுறதை பார்த்தா ஒரு 4 பேர் வந்து இவரை மாதிரியே நம்மளும் உதவி செய்யணும்னு பண்ணுவாங்க. ஆனால் அந்த 4 பேரும் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி பப்ளிசிட்டி பண்ணுறீங்களோ, எப்படி வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. தமிழில் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால் அதை சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நீங்களே வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். நீங்கள் வந்து உதவி செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப பெருமையாக இருப்பீங்க. ஓகே, நம்மளையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் உதவி செய்கிற இடத்துல இருக்கோம், அந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உதவி வாங்குகிற இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்பவே டிப்ரெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே, இப்படி நம்ம இருக்கோமே அப்படின்னு உங்களே நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி உதவி வாங்குகிற இடத்துல நீங்கள் இருந்து அப்போது உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய டீமை கூட்டிகிட்டு வந்து கேமரா லைட்டெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷன்னு சொன்ன உடனே நீங்கள் வரணும், ஓடி வந்து காலில் விழணும், இந்த டைலாக் வந்து பேசணும், அவர் இப்படி பேசுவார், கேமரா பார்க்கக்கூடாது, இப்படி திரும்ப நில்லுங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற உதவியை உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்கன்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலாவால் ஃபியூச்சரில் வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே. ஏன்னா அப்படி தான் அந்த அறம் நாடு சேனலில் வந்து பேசியிருப்பாங்க. அதை அவங்க மொட்டையாக பேசல, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டனில் நடந்தது, நேபாளில் நடந்தது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே என்ன ப்ரோ நடந்துற போகுது, இவர் என்ன பண்ணிட போகிறாரு, ஒருவேளை அரசியலுக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவர் வந்து அரசியலுக்குலாம் வந்து வரமாட்டார். அரசியலுக்கு வந்து தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, வெளியிலேருந்தே கூட வந்து பண்ணலாம். பட் பாலா வந்து இது பண்ண போகிறாரு, இது பண்ணிடுவார் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் பாலா ஒரு வேளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, பாலாக்குன்னு ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வருது. அவரால் உதவி பெறுறவங்க, அதை பார்த்து இவர் ஆதரிக்கிற ஒரு கூட்டம். ஸோ இந்த கூட்டம் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய கூட்டமாக மாறினதுக்கப்புறமா பாலா வந்து இந்த கூட்டத்தை ஏமாத்திடுவார், மிஸ்யூஸ் பண்ணிடுவாருலாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் பாலாக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு பாலாவை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அவங்களுடைய சுயநலத்துக்காக இவரை வந்து செயல்பட வைக்கக்கூடாது, இவர் போய் மாட்டிக்கக்கூடாது. இது வந்து பாலா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாராக வேணால் இருந்தாலுமே இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், இவங்க பண்ணுறதெல்லாம் சரிதான் அப்படின்னு பிளைண்டாக ஒருத்தங்க பின்னாடி நம்ம போயிடவே கூடாது. ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, இது சரியா, நமக்கு இது சரியா அப்படிங்கிறத நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி தான் ஆதரவு கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வரணும். ஸோ கேபிஒய் பாலா வந்து நல்லவர், இல்லைனா அவர் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்லாம் நம்ம எதுவுமே வந்து சொல்ல வரல. அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேபிஒய் பாலா பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.